ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுற போகிறோன்றத நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணி கமெண்டில் ஹாய்ன்னு பண்ணுங்கள். பாப்பா எத்தனை பேர் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேர் தேவையான அளவுக்கு நான் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கினேன். நான் வந்து 2 வேலைக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை நல்லா அலசிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி கூட உப்பு போட்டு நம்ம ஸ்டவ்வில் 20 மினிட்ஸ் அவிக்க போகிறோம். அது அவிகிற நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் மெயின். ஏன்னா நம்ம தக்காளி வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. கூட வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி, தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி இந்த பதத்தில் வரும்போது நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் நல்லா வந்து அந்த மசாலாவில் ஊறணும். அதனால் இந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா இது கொதி வரணும். நான் வாசனைக்காக இந்த உதயகிருஷ்ணா அசல் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் அது நல்லா கொதி வரணும். 10 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா கம கமன் பேபிகார்ன் கிரேவி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.